Hi friends, நமது அறக்கட்டளையின் பணிகள் மூலம் பலதரப்பட்ட முதியவர்களுடன் பழகும் நல்வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. தினம் தினம் அவங்ககிட்ட அறக்கட்டளையிலிருந்து பல்வேறு விதமான திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். முதியவர்களின் உடல் நலம், அவர்களது மனநலம், அவர்களது பாதுகாப்பு போன்ற விஷயங்களுக்காக பலதரப்பட்ட திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அதனால முதியவர்கள்கிட்ட நான் அடிக்கடி பேசுறது உண்டு. தினம் தினம் பல முதியவர்களுடன் நாம் பேசுவோம். அப்போ முதியவர்களின் நலவாழ்விற்காக நம்ம டாக்டர் VS நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை வைத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் அவர்களுக்கு அது முழுமையான மகிழ்ச்சியை தருகிறதா, அவர்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வை ஏற்படுத்தி தருகிறதா அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடிப்படை தேவைகள் பெரும்பாலான முதியவர்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு இருக்க ஒரு இடம், உணவு, மருத்துவம், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் பெரும்பாலான முதியவர்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் தனிமையாகவும் ஒரு அரவணைப்பு இல்லாத மாதிரியும் நினைக்கின்றனர் அப்படின்ற கேள்வி தொக்கி நின்றது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி பல முதியவர்களுடன் நான் கலந்துரையாடினேன். இறுதியில் எனக்கு கிடைத்த விடை ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. அதே சமயத்துல முதியவர்களை கவனித்துக் கொள்பவர்கள் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கொடுத்த ஐடியாக்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதாவது முதியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்குக்கு கூட்டிட்டு போறது, ஒரு நாள் அவங்கள சினிமாக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் ஏற்படுத்துறது, அப்புறம் லாஃப்டர் தெரப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாக்களை முதியவர்களை பார்த்து கொள்பவர்கள் கொடுத்தாங்க. ஸோ இப்பவுமே ரெண்டு விஷயம் எனக்கு புலப்பட்டது. முதியவர்கள் தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றது வேறையாகவும், முதியவர்களை பார்த்து கொள்பவர்கள் கொடுக்கிற ஐடியாக்கள் வேற மாதிரி இருந்தது. ஸோ முதியவர்களின் நலவாழ்விற்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து கணிப்பு கேட்கும்போது முதியவர்கள் அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, முதியவர்களை பார்த்துக்கிறவங்க அதாவது முதியோர் இல்லாதோர் ஒரு மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? இதுல இருந்து நான் கேதர் பண்ணது என்ன அப்படின்னா, முதியவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் அவர் முதிர்ந்த வாழ்வில் நிம்மதியை கொடுப்பதற்கு தேவையானது இரண்டு முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்கள். அதுல முதலாவதாக என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. நண்பர், தோழர், கம்பானியன், அப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். சின்னஞ்சிறு வயசுல நம்ம கூட சேர்ந்து எப்ப பார்த்தாலும் சுற்றி திரிந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஒரு 1-2 பேர், த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு ஒவ்வொரு முதியவர்களுக்கும் கிடைக்கணும். அன்றாடம் நடக்கும் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு ஒழிவு மறைவின்றி பேச, காலை மாலையில பக்கத்துல உள்ள பூங்காக்கு போய் நடைப்பயிற்சி செய்ய, ஏரியால இருக்கிற டீ கடையில உக்காந்து டீ குடிக்க, கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விழாக்களுக்கோ நம்ம கூட வர, இதற்கு ஒரு ஆத்மார்த்தமான நட்பு நமக்கு வேணும். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதே வயதை ஒற்றியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு முதியவருக்கு 75 வயது அப்படின்னா இந்த நண்பருக்கு ஒரு 78 அல்லது 70 முன்ன பின்ன இருக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க அதே பகுதியில் வசிப்பவராக இருக்க வேண்டும். இந்த சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி நம்ம பேசல, உண்மையாக முகமுகமாக நாம் பழகக்கூடிய நட்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு இந்த முதுமையில் இருந்தா எப்படி இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, வயது ஆக ஆக முதியவர்கள் நம்ம எல்லோருக்குமே நட்பு பாராட்டுவது ரொம்ப கஷ்டமாயிருது இல்லைங்களா? சிறு வயதில் நம்ம சுத்தி 5-6 பேர் எப்பொழுதுமே இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே காலம் போக போக அந்த நட்பு வட்டம் சுருங்கிக்கிட்டே போகுது. முதுமையில் முதியவர்கள் முற்றிலுமாக தனிமையாக இருக்கிறார்கள், ஒரு நட்பு இல்லாமையே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறது தான். அதாவது நம்ம ஒரு நம்மளுக்கு நட்பு பாராட்ட யாராவது வராங்கன்னா அவங்க நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வரணும், நம்ம சொல்றது எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள். ஸோ நமக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தணும்னா முதலாவதாக நமது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சரிதாங்க, நான் நட்பு பாராட்ட ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்து கொள்ள நான் தயாரா இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைத்து வீட்டிலேயே முடங்கி இருக்காமல் பக்கத்தில் உள்ள பூங்காக்களுக்கு போங்க, எல்லா இடமும் போங்க, விழாக்களுக்கு போங்க, அங்க வர்றவங்க கிட்ட நல்லா பேசி பழகுங்க. உங்களுக்கான நண்பர் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்பார். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, the master appears when the student is ready அப்படிங்கிற மாதிரி the friend appears when the friend is ready. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான நண்பர் உங்கள் முன் ஆஜராவார். இரண்டு விஷயங்கள்ல முதலாவதாக ஒரு நல்ல நட்பு ஒவ்வொரு முதியவருக்கும் வாய்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தா, அதுவும் நட்பு சம்பந்தப்பட்டது தான். ஒரு மருத்துவரே நமக்கு நண்பரா இருந்தா எப்படி இருக்கும்? மருத்துவ நண்பர் அவர் யார் அப்படின்னா குடும்ப நல மருத்துவர்.
இன்னைக்கு எல்லா முதியவர்களுக்கும் பல உடல்நல குறைகள் இருக்கும். அவங்க ஒருத்தரும் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மருத்துவரை நாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மருத்துவர்கள் பெரும்பாலும் ஸ்பெஷலிஸ்டாகவே இருப்பாங்க. நீங்க ஸ்பெஷலிஸ்ட போறதுல உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க அந்த நோயை பத்தி மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டைமை பார்த்து ஒரு 6-7 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்தாலே அது அதிகபட்சம். ஆனா முதியவர்கள் அவங்க பிரச்சனையை எல்லாம் அந்த மருத்துவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு அதுக்கான நேரம் இல்லை. இதையெல்லாம் இந்த கேப்பை ஃபில் பண்றது யார் அப்படின்னா குடும்ப நல மருத்துவர்கள். ஆனா இன்னைக்கு குடும்ப நல மருத்துவர்கள் இல்லவே இல்லை. அதுதான் இதுல வேதனையான ஒரு விஷயம். முதியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க பகுதியில கிளினிக் வச்சுக்கிட்டு இருக்க பொது மருத்துவர், அவரை நீங்க அடிக்கடி கன்சல்ட் செய்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீங்க கன்சல்ட் செய்து அவர்களை உங்களது மருத்துவ நண்பராக ஆக்கி கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் முதுமையில் முதியவர்களுக்கு வாய்த்தால் எப்படி இருக்கும்? நல்ல மனம் விட்டு பேச, எங்க போனாலும் கூடவே வர, நமக்கு ஒரு உற்ற தோழன் அல்லது தோழி, நமது உடல்நல குறைகள், நமக்கு தேவைப்படும் மருத்துவ விஷயங்களை பத்தி மனம் விட்டு நேரம் கொடுத்து பேச ஒரு மருத்துவ நண்பர். இந்த 2ம் இருந்தால் முதுமை மிக மிக இனிமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் அவர்களது முதுமை காலத்தை மன மகிழ்ச்சியுடனும் நிறைவாகவும் கழிக்க ஒரு நல்ல நண்பரும் ஒரு நண்பர் மருத்துவரும் வாய்க்க வேண்டும் என்று பூங்காற்று யூடியூப் சேனலின் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.